கோபி கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே கோபிக்கிட்ட பாக்கியா பேசுகிறாங்க. ராதிகா உங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. ராதிகா இப்போ உங்களை விட்டு பிரியணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இருக்காங்க. அவங்கள நிரந்தரமாக பிரிஞ்சு போக வச்சிடாதீங்க. மையோவோட பிறந்த நாளுக்கு கூட நீங்கள் அங்கே போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அம்மா வீட்டில் இருந்துட்டு 2 நாள் கழித்து வரேன்னு தானே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்ட்டு கோபி இங்கே சொல்கிறாரு. நீங்கள் அம்மா அம்மான்ட்டு அம்மா பின்னாடி சுற்றுறது தப்பு இல்லை. அம்மா கோவிலுக்கு கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்தீங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உங்களை நம்பி 2 ஜீவன்கள் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதையே நீங்கள் மறந்து போகிறீங்க அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லை பாக்கியா, அம்மா கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனால தான் நான் மையுவுக்கு பிறந்தநாள் கூட எனக்கு தெரியும். நான் போகிறேன்னு தான் சொன்னேன். அம்மா தான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காகத்தான் நான் வந்தேன். நான் ராதிகாவையும் மையுவையும் விட்டு பிரியணும் அப்படின்ட்டு நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோபை இங்கே சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் ராதிகா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அந்த வீட்டை விட்டு போக துணிஞ்ச அவங்க உங்களை விட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்ட்டு முடிவெடுக்க அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அட்வைஸ் சொல்கிற மாதிரி கோபிக்கு சொல்லிட்டு இருக்காங்க.